ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் நேம் பிரியங்கா. நான் இப்போ ஆல்ரெடி ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபினிஷ் பண்ண ப்ளவுஸில் ஐப்பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 இன்ச் அகலத்தில் ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த லைனிங் சைடில் வச்சு டபுளாக ஃபோல்டு பண்ணி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்து முடிச்சுட்டு 2 சைட்லேயும் ஒரு 1/2 இன்ச் மட்டும் கிளாத் இருக்க மாதிரி பேலன்ஸ் உள்ளதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே மடித்து அந்த எட்ஜஸ்லாம் உள்ளே போகிற மாதிரி மடித்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். அந்த ஃபினிஷிங்கில் நெக்கிக்கிட்டே உங்களுக்கு ஈவனாக வருதான்னு பார்த்துட்டு அந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா உள்ளே தள்ளி ஒரு நீட்டாக ஒரு ஃபினிஷிங்கில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு லைட்டாக கிளாத் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நான் சீம் வர வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சில் இன்னொரு ஸ்டிச்சஸ் ஒன்று போட போகிறேன். இப்போ நான் போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நான் ஹூக் சைடு ஸ்டிச் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம பொட்டிக் ஸ்டைலில் நான் ஃபினிஷ் பண்ணலான் இருக்கேன். இப்போ ஒரு 2 இன்ச் அகலத்தில் ஒரு கிளாத் எடுத்து டபுளாக ஃபோல்டு பண்ணி ஹூக் சைடு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து முடிச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு 2 இன்ச்சில் இன்னொரு கிளாத் எடுத்து இந்த கிளாத் மேலேயே ஒரு பாயிண்ட் அளவுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு நான் இன்னொரு பெரிய தையல் வச்சு இன்னொரு ஸ்டிச்சஸ் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் இப்போ எங்கெல்லாம் எனக்கு ஹூக்ஸ் வைக்கணுமோ அங்கெல்லாம் வந்து டபுள் சைடில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அது மேலேயே ஸ்டிச்சஸ் வர மாதிரி தையலை வந்து சின்னதாக வச்சுட்டு அது மேலேயே ஒரு 2-3 வாட்டி ஒரே ஸ்டிச்சஸ் மேலேயே டபுளாக போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அந்த சைடு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரி அந்த எங்கெல்லாம் நம்ம கோடு போட்டிருக்கோமோ அந்த எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இதை 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸி மெத்தடாக இருக்கும். நான் இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பிட்டு ஹூக்ஸ் இன்சர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த ஹோல்ஸில் வந்து த்ரெட்டடாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்குமான்னு பார்த்துட்டு கேப் இருக்க மாதிரி அந்த த்ரெடெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ பேக் சைடு திருப்பிட்டு அந்த கிளாத் அப்படியே மடிச்சுட்டு இந்த இடையில வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டிச்சஸில் வந்து உங்களுக்கு கேப் தெரியும். அது வழியாக நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வழியாக அந்த ஹூக்கை எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு இதே மாதிரி எல்லா சைட்லேயும் நம்ம ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணி முடிச்சிட்டேன். நான் எல்லாத்தையும் ஹூக்ஸ் எல்லாம் வச்சுட்டேன். இப்போ நம்ம ஹூக் வந்து நம்ம போடும்போது டைட்டாக இல்லாமல் நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக அந்த ஹூக்ஸை வந்து அந்த கேப்பை வந்து நான் பெருசு பண்ணி விடுறேன். அதை நல்லா நம்ம கை வச்சு நீக்கி விட்டோம்னா அது நல்லா பெருசாகிடும். அப்புறம் நமக்கு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அந்த ரா எட்ஜஸ்லாம் உள்ளே வச்சு மடித்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். ஸ்டிச் பண்ணும்போது பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணுங்கள், அது ஹூக் மேலே படாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நான் முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு பொட்டிக் ஸ்டைலில் உங்களுக்கு நான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்திருக்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபினிஷ் பண்ண ப்ளவுஸ். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இதை பற்றின எந்த டவுட்ஸாக இருந்தாலும் தாராளமாக எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள். நான் அதை பற்றின வீடியோ உங்களுக்கு தெளிவாக போடுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.